விழா காலமோ அல்லது விடுமுறை தினங்கள் வார இறுதி நாட்களுடன் சேர்ந்து வந்துவிட்டா சினிமா உலகத்தினர் போட்டுக்கொண்டு படத்தினை ரிலீஸ் செய்து விடுவார்கள். தமிழ் சினிமா தரப்பில் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுள்ள படங்களில் மிகவும் கவனத்தை பெற்ற படங்கள் என்றால் அது தங்கலான், டி மாண்டி காலனி 2 மற்றும் ரகுதாத்தா ஆகிய படங்கள் தான் இருக்கு. தங்கலான் படத்தை பொறுத்தவரை சியான் விக்ரம் நடிப்பில் இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ளது. இந்த படத்தில் விக்ரமுடன் பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்கிறாரு. படம் சுதந்திர இந்தியாவுக்கு முந்தைய காலகட்ட கதைகளத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. தங்கலான் படத்திற்கு பின்னர் அதிக எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ள படம் என்றால் அது அருள்நிதி நடிப்பில் உருவாகியுள்ள டி மாண்டி காலனி 2. இந்த படத்தில் அருள்நிதியுடன் அருண் பாண்டியன், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட முக்கிய காரணம் இந்த படம் இயக்குனர் அஜய் ஞானமுத்து 2015 வெளியான டி மாண்டி காலனி படத்தினை 2ஆம் பாகமாக இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த இடத்துல ரகுதாத்தா இருக்கிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள ரகுதாத்தா படத்தின் டீசர் வெளியான போதே படம் குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. இந்த திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷுடன் MS பாஸ்கர், தேவதர்சினி உள்ளிட்ட பல முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இப்படமும் தங்கலான் மற்றும் டி மாண்டி காலனியுடன் மோத உள்ளது. இந்த 3 படத்திற்கு எந்த படத்திற்கு அதிக ரசிகர்கள் போவாங்க அப்படின்னு நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.